நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஜி அட்மின் 4ஐ எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பிஜி அட்மினுக்கும் போஸ்ட்கஸ்க்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. அப்படி வித்தியாசம் தெரியலைன்னா முதல்ல இந்த போஸ்ட்கஸ்க்கும் பிஜி அட்மினுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்படி பிஜி அட்மின்னா என்னன்னு தெரியும்னா இதை கண்டினியூ பண்ணலாம். சாதாரணமாக கூகுளில் போய் பிஜி அட்மின் 4ன்னு டைப் பண்ணுங்க. ஏன் இப்படி வெர்ஷன் 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ஏற்கனவே பிஜி அட்மின் 3 வரையும் வந்தது. 3 வந்து ஒரு EXE ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது நம்ம பெயிண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். டைரெக்டாக விண்டோஸ்லேயே யூஸ் பண்ண முடியும். ஆனால் பிஜி அட்மின் 4 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே ப்ரௌசர் பேஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஒரே பிஜி அட்மின் மாதிரி. முன்னாடி இருந்த பிஜி அட்மின் 3 அப்படி யூனிவர்சலாக இருக்காது, அதுமாரி அப்டேட்ஸும் கிடைக்காது. இப்போ பிஜி அட்மின் 4ல் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஃபியூச்சர்ஸையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போஸ்ட்கஸ் 13 வந்திருக்கு, அதோட ஃபியூச்சர்ஸையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணால் pgadmin.org இவங்க தான் பிஜி அட்மினை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது போஸ்ட்கஸ் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட ஃபண்ட்லேருந்து தான் இந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகுது. இதில் போய் டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா இதில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாக இது பிஜி அட்மின் 4ங்கிறது பைத்தானில் க்ரியேட் பண்ண கோடு தான். அதாவது பைத்தான் கோடில் C++ஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது நார்மல் வெப்சைட் மாதிரி ரன் ஆகிறதுக்காக லோக்கல் சர்வர்லேயே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லோக்கல் சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட நமக்கு இப்போ தேவையில்லை. எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைரெக்டாக விண்டோஸில் போனீங்கன்னா இதில் எல்லா பழைய வெர்ஷன்ஸும் இருக்குது. இதோட ஓல்டர் வெர்ஷன்ஸ் எல்லாம் அவங்க தரல. இப்போ நியூ வெர்ஷனாக 4.28 வந்திருக்கு. இப்போ 4.28லேயே நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல 32 பீட்டா 64 பீட்டான்னு. அதுக்கு டைரெக்டாக இதை விண்டோஸில் கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே போட்டிருக்கு சிஸ்டம் டைப் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணால் 64 பிட்னா இன்ட்டு 64ன்னு இருக்கும். ஆனால் 32 பிட்னா இன்ட்டு 86ன்னு இருக்கும். 32 இல்லைன்னு தேடாதீங்க, இந்த 86ஐ டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த சிஸ்டத்தில் 64 பிட் இருந்தாலுமே நான் 32 பிட்டை எடுத்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆனால் 32 பிட் உள்ளவங்க 64 பிட்டை எடுத்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் ஏற்கனவே இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி EXE இதில் ஒரு 96 MB போட்டிருக்காங்க இல்லையா, அதை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ரன்னு கேட்கும். எல்லா பர்மிஷனையும் கொடுங்க. வழக்கம் போல் எல்லா சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்னு கொடுக்க வேண்டியதுதான், ஆக்செப்ட் பண்ணிவிட்டு. இதுக்கு போஸ்ட்கஸ் டேட்டாபேஸ் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. இது பைத்தானை இதுவே இன்ஸ்டால் பண்ணி இது ஒரு லோக்கல் சர்வரை க்ரியேட் பண்ணிடும். இது ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால பிஜி அட்மின் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. க்ளோஸ் பண்ணிக்கவான்னு கேட்குது. நான் க்ளோஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா அது பாட்டுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது இப்போ பார்த்தீங்கன்னா 32 பிட், அதனால் இன்ட்டு 86 ஃபோல்டரில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகட்டும். இந்த இன்ஸ்டால் ஆகிற நேரத்தில் நம்ம பிஜி அட்மின் 4 இன்ஸ்டால் ஆனால் இது மாதிரி ஒரு லோக்கல் ஹோஸ்ட், அதாவது லோக்கல் ஐபி இருக்கு இல்லையா 127, இது மாதிரி ஒரு ஐபியில் தான் ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இதிலையே பிஜி அட்மின் இருக்கு இல்லையா, இதில் போய் பிஜி அட்மின் டைப் பண்ணுறேன். பிஜி அட்மின் 4 வெர்ஷன் 4ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா
அதுவே ஸ்டார்டிங்னு வரும். ஸ்டார்டிங்னு வந்துட்டு இங்கே ஒரு போஸ்ட்கிரிப்ட்ஸோட சிம்பிள் காமிக்கும். இந்த சிம்பிள் காமிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரௌசரில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆனதில் நீங்கள் ஒரிஜினல் போஸ்ட்கிரிப்ட்ஸ் டேட்டாபேஸ் சர்வரை கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான், C++ எல்லாத்தையுமே இதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா ஒரு தடையும் உங்களோட pgadmin ஒரு போர்ட்டில் டைனமிக் போர்ட்டில் ஓப்பன் ஆகும். இப்போ நான் லான்ச்சன் கொடுக்குறேன். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1937 என்னதில் ஓப்பன் ஆகியிருந்தது, ஏற்கனவே இன்ஸ்டால் ஆனது. இப்போ நான் இதை லான்ச்சன் கொடுத்தேன்னா இது மாதிரி உங்களுக்கு எரர் வந்துடுச்சுன்னா இப்போ எந்த இடத்துலேருந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நமக்கு ப்ரௌசரோட லொக்கேஷன் தெரியணும். நம்ம ப்ரௌசரோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக நான் C: போகிறேன். C: ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் க்ரோம் இருக்கான்னு பார்க்குறேன். க்ரோம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த க்ரோமையே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கூகுள் இருக்குது, கூகுள் க்ரோம் இருக்குது, அப்ளிகேஷனில் EXE இருக்குது. நான் அப்படியே இந்த பாத்தை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இந்த EXEயோட தரணும். ஓகேவா? இப்போ போர்ட்டு வந்து எனக்கு ஃபிக்ஸ்டு போர்ட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு அப்படின்னு கொடுத்துட்றோம். ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டு நான் ஏற்கனவே ஒரு போர்ட்டில் ஓப்பன் ஆகிருக்குன்னு இந்த போர்ட்டை எடுத்துக்கலாமே. 1937 எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். இதை கொடுத்துட்டோம்னா ஓகே கொடுத்துட்றேன். இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் நியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேயே ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த போர்ட்டு எப்போதுமே மாறாது. நீங்கள் அந்த மாதிரி போர்ட்டை செட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒரு டைமும் ஒரு போர்ட்டில் ஓப்பன் ஆகும். இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக இதை ரைட் கிளிக் பண்ணி கான்ஃபிக் இருக்கு இல்லையா, இந்த கான்ஃபிகை கிளிக் பண்ணி இது மாதிரி கொடுக்கணும். எந்த EXE ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்ஃபாக்ஸாக இருந்தால் ஃபயர்ஃபாக்ஸோட ஃபுல் பாத் %UR% இந்த % கொடுக்கணும், இல்லாட்டி ஓப்பன் ஆகாது. இங்கேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸிக்யூட் ப்ரௌசரில் என்ன URLங்கிறது இது டைனமிக்காக மாற்றிக்கிற மாதிரி என்ன போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க.
இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், பாஸ்வேர்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒரு தடையும் வேறு போர்ட்டில் ஓப்பன் ஆகும், நமக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்கும். அதாவது பர்சனல் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது இதுமாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்ததுனால இதில் பாஸ்வேர்டெலாம் போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஸ்வேர்டே இதில் போடல, ஃபஸ்ட் டைமாக இன்ஸ்டால் ஆகுதுன்னா எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு ரீசெட் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் செட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். நம்பரோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு இஷ்டத்துக்கு சேவ் பண்ணிக்கலாம். இதுமாரி சேவ் பண்ணிட்டா ப்ளைனாக ஓப்பன் ஆகும். இதில் எந்த ஒரு சர்வரும் கனெக்ட் ஆகிருக்காது. இது ஜஸ்ட்டு ஒரு டூல். இந்த டூலில் நம்ம கனெக்ஷன்லாம் க்ரியேட் பண்ணிக்கணும். அது கனெக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பிஜிஅட்மின் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.